அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூலுடன் சந்திப்பெழுமைகிறேன். இந்த நூல் தனது நூல் வழி பயணம். நூல் வழி பயணம். இதன் ஆசிரியர் சரவணபாண்டி. இவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அவர் நல்ல ஒரு நிறைய இயக்கங்களில் இருந்து மக்கள் பணி செய்கிறாரு. கவிதை, கதை, கட்டுரை, சிறார் பாடல் அனைத்துலேயுமே அவர் முத்திரை பதிச்சிருக்காரு. இது ஓரளவு கிளரிக்யூ ஹைக்கூ வரிசையை சார்ந்த ஒரு கவிதை நூல். இது ஹைக்கூ நூல் தான் கிட்டத்தட்ட. இதற்கு 3 பேர் அணிந்துரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் கண்ணலோட அணிந்துரை நல்லா இருக்குது. ஒவ்வொரு கவிதையும் ஒரு படி தேன்னு கொடுத்துருக்கிறார் அவர். வழக்கமாக நம்ம சங்கர சுப்பிரமணியன் சார் நறுக்குன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. சில வார்த்தைகளை எடிட் பண்ணி போடலாம். சமுதாயத்தை முன்னகர்த்துறதா இருக்கணும் கவிதைகள் படைப்புகள் நான் சொல்லியிருக்காரு. காளிதாசோடைய கவிஞர் காளிதாசோடைய நான் ரொம்ப விரும்பி ரசித்து படித்தேன். ஏன்னா அதே முன்னுரையே ஒரு அணிந்துரையே ஒரு கவிதையாக இருக்குது. சூரியனை தட்டி எழுப்பி செவ்வானை திறந்து வெண்பனியென ஜொலிக்கிறது இவரது கவிதைகள்னு சொல்லியிருக்காரு. நிஜமாகவே ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. படிக்க நல்ல ஒரு புதுமையான எண்ணங்களும் உணர்வுகளும் ஏற்பட்டது. ஒவ்வொரு கவிதையும் படிச்சுட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சேன்னு சொல்லலாம். இவங்க அப்பா அம்மா விஜயலட்சுமி சக்திவேலுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. மழை பெஞ்சோன்னா காளான் முளைக்கும் இல்லையா, காளான்கள் குடையுடன் கிளம்பினன்னு எழுதியிருக்காரு. அது ஒன்று. கனவுல சூரியன் உதயமானது, அதெல்லாம் ஒரு கவிதை. மொட்டை பனையின் பசுமை, பனையில் வசிக்கும் இரு பச்சை கிளிகளாய். அந்த மொட்டை பனையிலையும் பச்சை கிளிகள் இலைகளைப் போல பசுமையாக துளிர்த்திருக்கிறது அழகாக சொல்லியிருந்தார். அப்புறம் பெயரில் பொருட்குற்றம், வெற்றிலைன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் பச்சையம் இருக்குதுன்னு போடுறாரு. நிறைய எல்லா விஷயங்களையும் ஒரு ஆய்வு நம்ம படித்தோன்னாலே அது ஒரு நல்ல விஞ்ஞானம் எல்லாமே சமூகவியல் எல்லாமே கலந்த மாதிரி எழுதியிருக்காரு. பொதுநல நோக்கிலையும் நிறைய எழுதியிருக்காரு. அடைமழை பெய்தது, கண்மாய் நிறைந்தது, தவளைகள் பேச்சில் கவித்துவமாகவும் இருக்குது, படிம கவிதைகளாகவும் இருக்குது இவரது நிறைய. தீட்டு பார்ப்பதில்லை, பட்ட மரத்தோடும் கைகோர்க்கும் கொடிகள். இதில் நிறைய விஷயங்கள் எளிமையாகவும் அந்த வர்க்கபேதம் இதெல்லாம் சொல்கிற மாதிரியும் இருந்தது. இமைகள் இல்லாவிட்டால் என்ன, தன் சிறகுகளையாவது இமைத்துக் கொள்கிறது பட்டாம்பூச்சி. ஆமையோடு முட்டைகளை அடைகாக்குகிறது கடற்கரை. இதுமாரி நமக்கு காட்சி படிமங்களாக எல்லாமே விரியுது. கை தவறிய புது கண்ணாடி சிதறி போய் காட்டுகிறது நொறுங்கி போன எண்ணெய். மனதளவில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்ணாடியும் காமிக்குங்கிறது மாதிரி. அது மாதிரி இந்த ஒரு கவிதையும் அப்படி தான். வண்ணபேதம் பார்ப்பதில்லை, பல வண்ண நிறங்களில் சாயம் பூசி மகிழும் தூரிகைகள். பொதுவில் நோக்கில் நிறைய கவிதைகள் கடுமையாக சாடாட்டி கூட எளிமையாக அதை சுட்டி காட்டி எழுதியிருக்காரு. அதுவே ஒரு நல்ல ஒரு இதுதான். அதுமாரி முட்டையை நம்ம வச்சு அடகாப்போம் இல்லையா, கோழியை வச்சு அடகா கவிப்போம் இல்லையா, அதை அழகாக கருவிலேயே சுமக்கின்றன பெற்ற தாயை அடை ஓடி முட்டைகள். ரொம்ப ஒரு வித்தியாசமான காட்சி படிமமாக இருந்துச்சு எனக்கு அது யோசிக்கும்போது. பயணம் இனிதாக அமைய வாகன விபத்துக்குள்ளாகிறது எலுமிச்சம்பழம். எப்படி நம்ம எலுமிச்சம்பழத்தை ஒரு பலி கொடுக்குறோன்றது. அப்புறம் நம்ம ஜில் தண்ணியை ஊற்றும் பொழுது பானையில் தண்ணி ஊற்றும் போது பானை வெளிப்பக்கம் வியர்த்திருக்கும். அதை கொளுத்தும் வெயிலில் குளிர் நீரெடுத்து குவளையில் ஊற்றினேன், குவளைக்கும் வியர்த்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அறிவியலும் கலந்து எல்லாமே நல்லா இருக்குதுல. அப்புறம் குளம் நிறைய தண்ணீர், தலை குளிக்காமல் நிற்கிறது தாமரைப்பூ. அப்புறம் இந்த மானிட்டைசேஷன் சொல்கிற மாதிரி வருது. கடைசியாக மதிப்பிழந்து போயின எல்லா பழமையான நாணயங்களும். காலம் தவறிப்போனது பழுது பார்க்கும் கடிகார கடையில். நிழலை வெட்டி சாய்த்த போது நிஜம் என் தலையை பிளந்தது, மரம்தான் வரம். இது மாதிரி ஒரு நல்ல புதுநல நோக்கோடு புதுநல சிந்தனைகளோடு இவருடைய கவிதைகள் படிக்கும்போது நச்சுன்னு 3 வரியில் ரொம்பவே அழகாக இருக்குது. இழந்த நம்பிக்கையிலும் தாய்க்கோழி ஒரு முறை கொத்தி பார்க்கிறது கருக்கூடாத முட்டைகளை. அப்புறம் கடைசியாய் பூத்திருந்தது எரிந்தணைந்த மரக்கிளையில் சாம்பல். இப்போ ஒரு மரக்கிளையில் எதுவுமே பூக்காதுன்னு சொல்லுவோம். பட்டு போன எரிஞ்சு போன மரத்துலேயும் சாம்பல் பூத்திருந்ததுங்கிறது ஒரு அழகியல் பார்வை தான் அது. பனையின் குலை அறுத்தே பானையில் சேமிக்கப்படுகிறது பதநீர். பதக்குன்னு நினைக்க வச்ச பதக்குன்னு கவிதை இதை படித்தோன்னே. மேகத்தை குறிவைத்த வானவில் வீழ்த்தப்பட்டவை எல்லாம் உச்சிமலை தூறல்களே. வீடுகள் முளைத்தன விளைநிலங்களில், மாடித்தோட்டம் அமைக்க அரசு உதவி. நல்ல முரண் நகை இது.
சந்தையில் ஜோடி சேர்க்கப்பட்டன இரு காயடிக்கப்பட்ட இரு மாடுகள். நம்ம வண்டிக்கு அதுதானே பூட்டுவாங்க இல்லையா? காய் பழமாவதும் பழம் காயாவதும் சாத்தியமே குழந்தைகளின் பிஞ்சு விரல்களில். கருவறைக்குள் செல்ல தடை, வாசலில் நிற்கிறது முந்திரி விதை. எல்லா கவிதைகளையும் நானே சொல்லிட்டாக்க இது படிக்கணும். நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கணும். இந்த குழந்தைகள் நுங்கு வண்டி ஓட்டுறது, கணவன் மனைவி இணைந்து வாழுதல், வலைக்குள் வாழ்ந்தாலும் இணைந்து வாழும் சிலந்திகள், காக்கா பரப்பர விளையாட்டு பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே, பனை ஓலை காட்டாடி சுற்றிக்கிட்டு ஓடுறதுடைய சிறுமி பற்றி, வேர்க்க ஓடுறது அது, அப்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் சவரக்கடையில், அது மாதிரி எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் உயிர்ப்புடன் இருந்தது பசின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஐரானிக்கலாக இருந்தது. குடித்தா இன்னும் கொண்டா பசிக்கும், அதையே சொல்கிற மாதிரி இருந்தது இதில். அப்புறம் இந்த மாதிரி குழந்தைகள் படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கான கவிதைகள், பெரியவர்களுக்கான சிந்தனை தோணும் கவிதைகள். அப்புறம் இன்னொன்று ஒரு சமூக சாடல் தான் இதுவும். கழிவகற்ற மலக்குழிக்குள் இறங்கியவன் சவக்குழி ஆழம்பரை சென்று விட்டான், அவனோடு சேர்ந்து மனிதமும் தான். அது மாதிரி நிறைய கவிதைகள். குழந்தைகள் உயிரில் குட்டிப்படும் மயிலிறகு, அதுதான் இந்த நூலோட நூல்வழி பயணம் சொல்கிறாரு. மனதை முடக்க விருப்பமில்லை, காகிதமாக வேணும் பறக்க விட நான் பிடித்தது ஒரு கவிதை நூல். இந்த நூல்வழி பயணம் மிக அருமையான பயணமாக இருந்தது. படிக்கும்போது நீங்கள் இந்த புத்தகத்தை ஒரு 1/2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஆனால் அதில் உண்டாக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப ஒரு ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் இருந்தது. திரு சரவணபாண்டி சகோதரன் தோழர் சரவணபாண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக அருமையான நூல், அனைவருமே படித்து பயன்பெறலாம், பரிசளிக்கலாம். இது புது உலகம் வெளியீடு, விலை ரூபாய் 100. மிக அருமையான நூலை கட்டாயமாக படித்து பாருங்கள். நன்றி.